Hello everyone, welcome to our channel Daily Tech Updates. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CSS Gradients. இந்த கிரேடியண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிரேடியன்ஸ் அப்படின்றது மல்டிபிள் கலர் நம்மளால பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் செட் பண்ண முடியும். நம்ம எந்த சைஸை நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ அந்த சைஸுக்கு இப்போ டாப்பில் இருந்து ஒரு 50% ரெட்டு, அடுத்த 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா நம்மளால் செட் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ CSS Gradients. இந்த CSS கிரேடியன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ஸ். இந்த ரெண்டு கிரேடியன்ஸுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இது லீனியர் கிரேடியன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் எந்த சைடில் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது டாப்பா, லெஃப்டா, ரைட்டா, டவுனா, இதெல்லாம் உங்களால் செட் பண்ண முடியும். இது டயகனலி கூட. ஆனால் ரேடியல் கிரேடியன்ஸில் அதோட சென்டரில் இருந்தால் உங்களால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் கிரேடியன்ஸ். 2 டைப் ஆஃப் கிரேடியன்ஸ் இருக்குங்க, லீனியர் கிரேடியன்ஸ் அண்ட் ரேடியல் கிரேடியன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லீனியர் கிரேடியன்ஸ். இந்த லீனியர் கிரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. டு கிரியேட் லீனியர் கிரேடியன்ஸ் யூ மஸ்ட் டிஃபைன் 2 கலர் ஸ்டாப்ஸ். அதாவது நம்ம 2 கலரை பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா கலர் 1, கலர் 2. இந்த மாதிரி இதாங்க இதோட சின்டாக்ஸ் நான் மறக்காமல் பார்த்துக்கோங்க. சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பேக்ரவுண்ட் கலர். அப்புறமேட்டு அது உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுறது லீனியர் கிரேடியன்ட். ஸோ லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். மறக்காமல் இந்த கோலன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கோலன் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்றத உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அதான் லீனியர் கிரேடியன்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் நமக்கு எத்தனை கலர் வேணுமோ நீங்கள் அத்தனை கலரை மறக்காமல் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் 1, கலர் 2. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் எக்ஸாம்பிளுக்கு 2 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நோட்பேட்++ல யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ஸ். சின்டாக்ஸ் பேக்ரவுண்ட் கலர், கோலன், லீனியர் கிரேடியன்ட். ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு எம்டி இது வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் அப்படின்றத கிரியேட் பண்ணுறேன். டிவ் அப்படின்றத க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு டிவ் அப்படின்ற கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிவை நான் சூஸ் பண்ண போகிறேன். இங்கே நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன் யூசிங் எலமெண்ட் செலக்டர் மெத்தட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா லாஸ்ட் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எலமெண்ட் செலக்டர் மெத்தட் மூலிமா டிவ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி நான் அதுக்கு ஹைட் அண்ட் வித்து செட் பண்ணுறேன். இப்போ நான் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண போகிறது வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிக்சலில் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 300 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பேக்ரவுண்ட் கலர். இந்த இதுக்கு நான் சின்டாக்ஸ் பார்த்தோம், பேக்ரவுண்ட் கலர், கோலன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் ஹைஃபன் லீனியர் கிரேடியன்ஸ். இது மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 2 ரைட்டுன்னு சொல்லியிருக்கேன் டைரக்ஷன். ஸோ நான் இதில் லீனியர் கிரேடியன்ட்லேயே உங்களால் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட், எல்லோ. இந்த ரெட், எல்லோ அப்படின்றது 2 கலருமே உங்களுக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்காக நான் ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணிவிட்டு கோலன் வச்சுட்டு கர்லி பிரேசஸ் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் கிரேடியன்ட் கிடச்சிருக்கு. ஸோ நான் ரைட்டு சொல்லியிருந்தனால லெஃப்ட்லேருந்து நமக்கு ரைட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் சொல்லியிருந்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுது. சின்டாக்ஸில் நான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கிறத எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ்னு செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கலர் அப்படின்றது சில ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இதுலேயே நம்ம செகண்ட் டைப் பார்க்குறோம் ரேடியல் கிரேடியன்ஸ். இந்த ரேடியல் கிரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். அதே மாதிரி ரேடியல் கிரேடியன்ஸ் இதுக்கு ஒன்றே ஒன்று தான். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது லெஃப்ட் டு ரைட்டாக பாட்டம் டாப் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு தடவை சின்டாக்ஸ் பார்த்துருங்க. பேக்ரவுண்ட் கலர் கோலன் ரேடியல் கிரேடியன்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் சைஸ் அட் பொசிஷன் ஸ்டார்ட் கலர் டு ஸ்டாப் கலர் 2 கலர் கொடுத்துக்கலாம். அதாவது ஸ்டார்டிங் கலர் அண்ட் எண்டிங் கலர் அதோட பொசிஷன் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே லீனியர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். So in this place I choose the 3 colors blue, 2 values separated by commas, so don't forget these commas are very important. Then followed by one single color, then followed by ஒரு நான் ஸ்லைடில் காட்டின சின்டாக்ஸ் தாங்க அப்படிங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் இமேஜ் கோலன் ரேடியல் கிரேடியன்ட் ப்ராக்கெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 வேல்யூ செப்பரேட்டட் பை 2 வேல்யூ செப்பரேட் பை கமாஸ் அந்த கான்செப்ட் பற்றி நான் கமா யூஸ் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது நம்ம வைக்கிற செமிகோலன் வச்சிடணும். கோலன் செமிகோலன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணுறேன். Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சென்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் ஹைட் அண்ட் வித்தை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் உங்களால் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதாங்க இந்த கிரேடியன்ட்ஸ். டிஃப்ரென்ஸ் தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன கலர் கொடுத்தேன்னா ப்ளூ கலர் கொடுத்தேன். ஸோ அது நான் சென்டரில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் கொடுத்தேன். அது நெக்ஸ்ட்டு சென்டராக வந்துருக்கு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது. இப்படி தாங்க நம்ம கிரேடியன்ஸ் அப்படின்றத செட் பண்ணோம். இந்த வீடியோ அப்படின்றது கலரோடைய அட்வான்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கிரேடியன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் சைடில் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட்ஸ். ஒரே கலரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிப்பீட் பண்ண முடியும். அதாவது ஒரு சம்திங் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிப்பீட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட்ஸ். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஆஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் கோலன் ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் ரேடியல் கிரேடியன்ட்ஸ் முன்னாடி ஒரு ஹைஃபன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டின்ற ஒரு வேர்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாங்க. இப்போ ரேடியலுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு வேர்டு ஹைஃபன் அதுக்கு முன்னாடி ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட்ஸ் நான் இப்போ பாருங்கள் ப்ளூ ரெட் எல்லோ 3 கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு ரிப்பீட்டிங் ஆகும். ஸோ ப்ளூ அப்படின்றத நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். நமக்கு ரெட் எத்தனை % வேணும்னா ஒரு 10% கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து now I try it. So we press the Ctrl+S to save the file. I press the Ctrl+S. So the top left corner you must watch the top left corner that's turned into blue color. So now I go to the home page and refresh this page. You see the difference. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கான கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர், அதாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது நம்மளுடைய இதில் சப்போர்ட் ஆகலை. ஸோ நான் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியும் ரேடியல் கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டி அந்த 2 ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கொடுத்துருந்தோம், அப்புறம் ரெட்டு,
எல்லோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சன்ட் கம்மியாக கொடுத்தனால அந்த பர்சன்ட் வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ இதில் 2 கலர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ அப்படின்றது ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷ் ரெட்டாக மாறி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்ம சேனலில் போகிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டமான எல்லா விஷயமும் நான் உடனுக்குடனே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்ஸ்.